ம். நான் வீட்டுக்கு திரும்பிட்டேன். இந்த வானம் சூரியன் நிலா நட்சத்திரனும் என் கூடிய தான் வருது. என்னை கலந்து வாங்கினேன். அப்போ வீட்டுக்கு கொண்டாந்து ஒரு அளவுக்கு ஒரு அக்கா என்னை கூப்பிட்டாங்க. நான் வீட்டுக்குள்ளே தான் இருந்தேன். காடை எடுத்துட்டு அக்கா கூப்பிட்டாங்க. கலந்து வேணுமான்னு கூப்பிட்டாங்க. அப்போ நானும் சரி கலந்து வாங்கி 1 கிலோ 35 ரூபா கிழங்க வாங்கிட்டு என்ன செய்தேன், கிழங்கு வீட்டில் வாங்கி வச்சா தான் 5 நிமிஷம் ஆகும். கடைக்கு சிக்கனங்கூடுக்கு போனேன். சிக்கனங்கூடில் ஒரு மீனே இல்லை. எல்லாம் துண்டான் சூறை தான். சூறை மீன் சாலை அப்படிப்பட்டது நான் இறங்கி சரி எனக்கு பிடிச்ச மீன் கிடைச்சலையே அப்படின்னு சொல்லிட்டு நெத்தையே வாங்கிட்டு வந்தேன். அதை பொறிச்சு எடுத்து பாதி குழம்புக்கும் பாதி கறிக்கும் வச்சுருந்தேன். பாதி ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன் பொரிச்ச மீன், பாதி கறி வச்சுருக்கேன். அடுத்தது இன்னும் ஒரு கிழங்கு, ஒரு துண்டு கிழங்கு இருக்குது, பாதி வச்சுருந்தேன். அவ்வளோ எனக்கு அவிச்சனா நினச்சி வச்சுருந்தேன். அந்த கிழங்கு ஒரு பீஸ் கிழங்கு இருக்குதா? அதை இன்னைக்கு என்ன செய்வேன் தெரியுமா? கிழங்க வாங்கி இன்னைக்கு காத்து மீன் நான் பள்ளிக்கூடத்துக்கு போக்கு அங்கேருந்து வார நேரம் வாங்கிட்டு அடுத்தது அப்படியே ஒரு மாவளைக்கிட்ட வந்தேன். அப்போ ஒரு அண்ணன் எல்லாரும் சொன்னாங்க மீன் வாங்கி யாருக்கு அப்படி பிரிட்ஜுக்குள்ளே வாங்கினேன். நானும் பிரிட்ஜிலேருந்து வாங்கி ஒரு பாட்டி ஒரு மாவளை பாட்டிகிட்ட கொண்டு கொடுத்தேன். உனக்கு இல்லாத இடம்லாம் கேட்கல. அப்போ சரி நானும் வாங்கி கொண்டு ஒரு பாட்டிக்கு கொடுத்துச்சு. இப்போ வாங்கினோம். பாட்டியும் கூப்பிட்ட போகிறேன். வாங்கிட்டு காத்தி 50 ரூபா சொல்லி அதுவும் ஒரு பாட்டிக்கு 4 ஒரு 50 ரூபாய்க்கு ஆகும். 50 ரூபாய்க்கு ஒரு பெரிய மீன் காத்து மீன் கொடுத்தாரு. நான் குட்டி மீன் ஒரு காத்து மீன் வாங்கினேன். அதில் 5 இருக்கு. நாங்கள் வீட்டுக்கு போனால் உரித்து எடுத்து கழுவி கலங்க மீனை வச்சு தின்னப்போம். காப்பி வந்து கிடக்குன்னு அதான் அந்த பையன் வாங்கினேன். பாட்டி பாட்டியே பாட்டி
பாட்டியே பாட்டி பாட்டி வீட்டுல யாரும் இல்லையா பாட்டியே பாட்டி பாட்டியே காது பாட்டி எனக்கு பேர என்ன செய்ய தெரியல வீட்டுல யாரும் இல்லையா மீன் எடுத்து தருவியலா உறங்கியா கிடந்திய நான் கிடக்கேன் நான் இதுல நிக்க எங்க போற சாக்கு எடுத்திருக்கிய சாப்பிட்டாச்சா சாணங்கி வாரக்கா சாணங்கி வாரக்கா போற அப்போ உறங்கியா கிடந்திய வேலை எல்லாம் முடிஞ்சா சரி வாங்கிட்டேன் நடந்து போகிறேன் இல்லையே நான் இங்க வாடகை இருக்கேன் ஆமா சிக்கனங்கொடு வேண்டாம் நான் நடந்து போறேன் இங்கே தந்து இங்கே நின்று நான் படித்தேன்
என்ன சங்குப்பூ. சங்குப்பூக்கு சோப்பு செய்வாவ, தண்ணி காய்ச்சி குடிப்பாவ, சுகருக்கு ப்ரெஷருக்கு. ஃபஸ்ட்டு மருந்தது தூர ஓடி. இப்போ நான் கொண்டு வச்சேன். நான் இதுல வாடகை இருக்கேன் மாமா. மாமா வந்து மழை காட்டும். மழை காட்டு நடந்தா போகிறாங்க. இல்லை இதில் வாடகைக்கு அதான் மாமா கேட்டு வரையான்னு கேட்டு நான் வரல. பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் இருக்க இடம் காத்து